அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ டெய்லி ஒரு தலைவர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த 5 to 10 மினிட்ஸ் பார்த்தாலே இந்த ஒரு தலைவரை பத்தி நீங்க ஃபுல்லா வந்து பார்த்துடலாம். இப்போ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து போட்டிருந்தோம் நம்ம வீடியோ வந்து. நெறைய பேர் தமிழ்ல வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம தினம் ஒரு தலைவர்ன்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போற தலைவர் பார்த்தீங்கன்னா, பாலகங்காதர் திலகர். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் இவரு. பாலகங்காதர் திலகர். ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ஓகே இந்திய தேசிய இயக்கத்துல இவரோட பங்களிப்பு வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ பாலகங்காதர் திலகர் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் பாத்தீங்கன்னா, ஹோம் ரூல் லீக் ஓகே தன்னாட்சி இயக்கம் தான் ஞாபகம் வரும். தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் தான் ஞாபகம் வரும். பாலகங்காதர் திலகர்னு சொல்லிட்டாரு. ஸோ பாலகங்காதர் திலகர் தன்னாட்சி இயக்கம். ஸோ இவர் பாத்தீங்கன்னா 1856 பிறந்திருப்பாரு. 1920 இறந்திருப்பாரு. ஓகே பிறப்பு இது வந்து இறப்பு. ஸோ 1920 வந்து இறந்திருப்பாரு. ஸோ இவர் தேசிய தீவிரவாத தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு பேரை பிரிப்போம். இந்திய தேசிய இயக்கத்துல வந்து மிதவாதிகள் மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லிட்டு ரெண்டு பேரா பிரிப்போம். தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் ஓகே. ஸோ மிதவாதிகள் தீவிரவாதிகள். மிதவாதிகள் பாத்தீங்கன்னா மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. ஸோ இவங்க வந்து பிரிட்டிஷுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஸோ ஆதரவுனா அவங்க பண்ற எல்லாத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு ஸோ அவங்க ரொம்ப கோவப்படாம இருப்பாங்க. ஆனா தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. ரொம்ப கோவப்பட்டு தீவிரவாத இதுல வந்து ரொம்ப எதிர்ப்பாங்க பிரிட்டிஷ் வந்து. ஆனா இவங்க வந்து பிரிட்டிஷுக்கு என்ன சொன்னாலும் சரி அவங்க சொல்றது வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு ஓரளவு இது பண்ணி கொஞ்சம் பணிஞ்சு போவாங்க. ஆனா இவங்க வந்து பணிஞ்சு போக மாட்டாங்க பிரிட்டிஷுக்கு. தீவிர இதா இருப்பாங்க. ஓகே தீவிரமா அவங்க வந்து எதிர்ப்பாங்க. அதாவது தீவிரவாதிகள் சொல்றோம். இவங்க வந்து மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீவிரவாதிகள். ஸோ இந்த தீவிரவாதி இந்தியாவின் தீவிரவாதிகளுக்கு தந்தை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர். ஓகே இந்தியாவில் மீது தீவிரவாதிகளின் தலைவர் தேசிய தீவிரவாத தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிசில. அதே மாதிரி இந்திய அமைதியின்மையின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் சொல்லுவோம். இந்திய அமைதியின்மையின் தந்தை யாருன்னா பாலகங்காதர் திலக். இதை யார் சொன்னது பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோல் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. வேலண்டைன் சிரோல் அவர் தான் இதுவுமே கேட்பாங்க. இப்ப இந்திய பாலகங்காதர் திலகரை இந்திய அமைதியின்மையின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோல். ஓகே அடுத்து மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லியிருப்பார் காந்தி. ஸோ மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அப்ப ரெண்டு இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து முக்கியம். ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து தேசிய தீவிரவாத தலைவர் பாலகங்காதர் திலகர் வந்து தேசியத்தின் தீவிரவாத தலைவர் சொல்றோம். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ் இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொன்னவர் வேலண்டைன் சிரோல். அதே மாதிரி மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா பாலகங்காதர் திலகர் மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லவர் பார்த்தீங்கன்னா காந்தி மகாத்மா காந்தி அப்படின்னு. ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்து அடுத்து இந்திய மக்கள் இவர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லோக்மானியா அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர்களின் தலைவர் அப்படின்னு அர்த்தம். மக்களின் தலைவர் அர்த்தம். லோக்மானியா மக்களின் தலைவர். இந்திய மக்கள் இவரை என்னன்னு சொல்லி லோக்மானியான்னு சொல்லுவாங்க. ஓகே அடுத்து இவர் வந்து பாத்தீங்கன்னா பூனே மகாராஷ்டிரால பூனேல பெர்குசன் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகே பெர்குசன் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பூனேல வந்து உருவாக்கி இருப்பாரு. அதே மாதிரி காங்கிரஸில் இணைந்தது பார்த்தீங்கன்னா 1890 காங்கிரஸ் இணைந்திருப்பாரு. காங்கிரஸ் ஆரம்பிச்சது 1885 காங்கிரஸ் முதல் மாநாடு வந்து காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல இவர் காங்கிரஸ்ல இணைஞ்சது பாத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 1890 வந்து இறந்திருப்பார். ஓகே சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை நான் அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுயராஜ்யம் சொராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சொராஜ் அப்படின்னா சுயராஜ்யம். சொராஜ்ன்ற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாலகங்காதர். சோ அதனால என்ன சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா சொராஜ் இஸ் மை பர்த் ரைட் ஐ வில் அச்சீவ் இட்னு சொல்லியிருப்பாரு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை நான் அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா யாரு பாலகங்காதர் திலகர். இதுவுமே அடிக்கடி டிஎன்பிசில வந்து கேட்பாங்க. ஓகே அடுத்து புறக்கணிப்பு மற்றும் சுதேசி இயக்கங்களை ஆதரித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து சுயராஜ்யம் மற்றும் புறக்கணிப்பு அதாவது ஃபாரின் க்ளோத்ஸ் ஓகே வெளிநாடு ஆடைகளை புறக்கணித்தவர் மற்றும் சுதேசி இயக்கங்களை ஆதரித்தவர். சுதேசி இயக்கம் சுதேசி மூவ்மெண்ட் சொல்லுவோம். தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரம் சுதேசி இயக்கத்துல முக்கியமான ஆளு. வாவு சிதம்பரம் தீவிரவாதிகள் தான். தீவிரவாதிகள் ஒருத்தர் தான் வாவு. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பாலகங்காதர் திலகர் வந்து மகாராஷ்டிரா சேர்ந்தவர். அவ்வளவுதான். ஸோ புறக்கணிப்பு மற்றும் சுதேசி இயக்கங்களை ஆதரித்தவர் யாருன்னா பாலகங்காதர் திலகர். ஓகே ஒரு செய்தித்தாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேசரி வந்து மராத்தி லாங்குவேஜ் மராத்தி மொழியில கேசரி அப்படின்ற ஒரு செய்தித்தாளும் ஆங்கில மொழியில மராத்தா அப்படின்னு ஒரு செய்தித்தாளும் ரெண்டு செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறுவி என்ன பண்ணியிருப்பாரு இவர் வந்து எடிட்டரா வந்து இருந்திருப்பாரு. ஓகே ஸோ மராத்தில கேசரி ஆங்கில மொழியில மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செய்தித்தாளை வந்து இவர் எடிட்டரா இருந்திருப்பார். அது வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். செய்தித்தாள் ஆசிரியராக இருந்திருப்பார். கேசரி மராத்தா. ஓகே இவர் வந்து தீவிரவாத தலைவர்கள் மூவர். சோ நம்ம இந்தியால வந்து தீவிரவாத தலைவர்கள் மூவர்னு சொல்லுவோம். ட்ரியம் விட்ரைஸ் சொல்லுவோம். யாருன்னா லால் பால் பால்
லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர பிபின் சந்திர பால்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரியம்பரேட்ஸ் தீவிரவாதி தலைவர் மூவர். ஸோ அவர்ல ஒருத்தர் யாருன்னா பாலகங்காதர். இன்னொரு 2 பேர் லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திர பால். ஸோ இது ரொம்ப முக்கியம். யாருன்னு கேட்பாங்க. ஓகே, தீவிரவாதி தலைவர் மூவர் அவர் யாருன்னு கேட்பாங்க. லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர, பிபின் சந்திர பால். அடுத்து ஸோ தன்னாட்சி இயக்கம், இந்திய ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான இயக்கம் இது. ஸோ இதுல 2 பேரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒன்னு அனிபெசன்ட், இன்னொன்னு திலகர், பாலகங்காதர திலகர். ஓகே, பாலகங்காதர திலகர் 2 பேரோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் இதுல. 1916 முதல் 18 வரை இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து இந்தியாவில் வந்து இருக்கும். ஸோ இது 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அனிபெசன்ட் திலகர் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா முழுவதும் திலகர் வந்து எடுத்திருப்பாரு. அனிபெசன்ட் பாத்தீங்கன்னா மிச்சம் இந்தியால சவுத் இந்தியா, மெட்ராஸ் இந்த மாதிரி மகாராஷ்டிரா தவிர மிச்சம் எல்லாத்துலயும் அனிபெசன்ட் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து எடுத்து வந்து நடத்திருப்பாங்க. ஓகே, அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் 1916 மகாராஷ்டிரால வந்து என்ன பண்ணிருப்பாரு, பாலகங்காதர திலகர் வந்து பார்த்திருப்பாரு. ஸோ அதை வந்து எடுத்து நடத்திருப்பாரு. அகில இந்திய தன்னாட்சி, ஆல் இந்தியா ஹோம் ரூல் லீக்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, 1916. ஓகே, இவர் எழுதின புத்தகங்கள் 2, கீத ரகசியம் மற்றும் ஆர்டிக் ஹோம் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கீத ரகசியம், ஆர்டிக் ஹோம் ஆஃப் வேதாஸ். ஓகே, அடுத்து ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மான்லே, பர்மா சிறை, பர்மாவில் உள்ள மான்லே 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 சிறை, அதுல வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவரு ரொம்ப செடிசியஸ், அதாவது செய்தித்தாள்ல வந்து ரொம்ப இங்கிலீஷை பத்தி பிரிட்டிஷ் ஆங்கிலேயரை பத்தி ரொம்ப இதா எழுதியிருப்பாரு. ரொம்ப தலைக்குறவு எழுதினால இவர் என்ன பண்ணிடுவாங்க, மான்லே ஜெயில, பர்மால வந்து அடைச்சிருவாங்க இவரு. ஓகே, ஸோ அதை இது பார்த்துக்கணும், என்ன பிரிசன் என்ன ஜெயில்னு பார்த்துக்கோ, பர்மால உள்ள மான்லே பிரிசன், மான்லே ஜெயில். ஓகே, ஸோ இதுதான் பாலகங்காதர திலகரை பத்தி, அவரோட தேசிய இயக்கத்துல பத்தி, தேசிய இயக்கத்தின் பங்கு. ஓகே, ஸோ அவரு பிறந்ததுல இருந்து எல்லாமே பார்த்தோம். அவர் யாரு என்னன்னு சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி அவர் வந்து லோக்மானியார் சொல்றோம். ஸோ அவரு பூனேல பெர்கூசன் கல்வெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இருப்பார். காங்கிரஸ் இணைந்த ஆண்டு பார்த்தா 1890. ஸோ 1905 சூரத் பிளவுன்னு சொல்லிட்டு ஒரு பிளவு வந்து 1907ல சூரத் பிளவு, தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் 2 பேரும் பிரிவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுவாரு, பிரிஞ்சிருவாரு. அதுக்கடுத்து வந்து 1920 திருப்பி சேர்ந்துருவார். ஓகே, 1916 அந்த டைம்ல வந்து திருப்பி வந்து சூரத் இதுக்கப்புறம் சேர்ந்துருவார். ஓகே, அப்பதான் 1916 இந்திய தன்னாட்சி இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிப்பார், அனிபெசன்ட் திலகர் சேர்ந்து. ஓகே, ஸோ இதுதான் பாலகங்காதர திலகரை பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி வீடியோக்களுக்கு வந்து சிவில் ஸ்டூடியோ வந்து இணைந்திருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு தலைவரை பத்தி பார்க்கலாம். நன்றி.